மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் தனி தீர்மானத்தின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கருத்துக்களை தெரிவிக்கின்றேன். மத்திய வரி பகிர்வு மற்றும் மத்திய திட்ட நிதியுதவி என்ற இரண்டு முறைகளில் மாநிலங்களுக்கு மத்திய அரசின் நிதி பகிர்வு அளிக்கப்படுகிறது. மத்திய அரசு மாநிலங்களுக்கான வரி பகிர்வை மத்திய நிதிக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் வழங்குகின்றது. 12வது நிதிக்குழுவிற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய நிதி பகிர்வு படிப்படியாக குறைந்து வந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் தனிநபர் வருமானம் ஒரு முக்கிய காரணியாக எடுத்துக் கொள்ளப்படுவதாலும் தமிழகத்திற்கு சாதகமில்லாத வனப்பகுதியின் அளவு போன்றவை காரணியாக புகுத்தப்படுவதாலும் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்த நிலையை மாற்றப்பட்டதாலும் நமது மாநிலத்தின் மக்கள் தொகை குறைந்து வருவதற்கு ஏற்ப தமிழகத்திற்குரிய மத்திய வரி பகிர்வு குறைத்துவிட்டது. அதனால்தான் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் காலத்திலும் சரி, அவருக்கு பிறகு அம்மாவின் அரசிலும் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களை பாதிக்காத அளவிற்கு நிதி பகிர்வு செய்யப்பட வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வந்தோம். பல்வேறு மத்திய திட்டங்கள் பின்தங்கிய மாநிலங்களுக்கு அதிக நிதி உதவி பெறும் வகையில் அமைந்துள்ளது. இதனாலும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுடைய நிதி பங்கு குறைந்து விட்டது. எனவே மத்திய நிதிக்குழு அமைக்கும் போது அவற்றின் எல்லை வரம்பை மாற்றி அமைத்து தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள் பாதிக்காத அளவு நிதி பகிர்வு இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வந்தோம். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த இந்த தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதுடன் ஆதரிக்கின்றோம். ஒரு பழைய நினைவு. 83ஆம் ஆண்டு இதே அவையில் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது டெல்லியில் மத்திய அரசின் சார்பில் ஒரு கருத்தரங்கம், பிஸ்கல் பாலிசிஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் என்று மத்திய மாநில உறவில் பொருளாதார நிலைமைகள் என்கிற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் மாண்புமிகு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நெஞ்சில் வைத்து போற்றுகின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னையும் மாநிலங்களவை மேலவை உறுப்பினராக இருந்த மறைந்த மரியாதைக்குரிய வலம்புரி ஜான் சார் அவர்களையும் அதில் கலந்து கொள்ளுமாறு அனுப்பினார்கள். இன்று காலை இந்த தனித்தீர்மான தீர்மானம் வந்தவுடன் அதை எடுத்து நான் அந்த பழைய பேச்சு குறிப்பெல்லாம் எடுத்து படித்து பார்த்து கொண்டிருந்தேன். அன்றைக்கு என்ன நிலைமை இருந்ததோ அதிலே மிக அதிகமான மாற்றங்கள் இல்லாமல் இருப்பது எனக்கு கவலை அளித்தது. எத்தனை முறை உறவுக்கு நாம் கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று சொன்னாலும் இப்படிப்பட்ட தீர்மானங்களை நாம் சரியான தருணத்தில் நாம் சிறப்பாக கொண்டு வந்திருக்கிற அரசின் தீர்மானம் என்று இதை நான் கருதுகின்றேன். எத்தனை காலம் அதை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வந்தாலும் அந்த மாற்றங்கள் விரைந்து நிறைவேற வேண்டும் என்று அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஆதரிப்பது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. உறுப்பினர்கள் அனைவரும் பேசுவதற்கான வாய்ப்பு இப்போது இல்லை. ஏனென்றால் அனைவரும் வரவேற்று தான் பேசப் போகிறோம். அடுத்தடுத்து தீர்மானங்கள் இருக்கிறது. இன்னும் நாம் அவையில் விவாதிக்க வேண்டிய பட்ஜெட் மீது பேச வேண்டிய குறிப்புகள் இருக்கிறது.